பாஜகவினுடைய தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கினால்தான் நான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னது எந்த வகையில் நியாயம்? அதுக்கெல்லாம் சேர்த்தா இப்போ அனுபவிக்கிறீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த இதை கோடிட்டு காணிச்சார். மறுபடியும் நீங்கள் முதலமைச்சருங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்காதுங்கன்னு சொன்னார். அப்படியே நடந்துச்சு. ஆதரவில் அவருக்கு கொடுத்த அதை போட்ட பிச்சையில ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். கரெக்டாக சொல்லுவோமே, அதே பொதிஞ்சு ஏன் சொல்கிறோம், வெளிப்படையே சொல்லுவோமே. சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த இதில் குறுக்க நிற்கக்கூடாது, நீங்கள் வாபஸ் வாங்கணும், மேல்முறையீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அமெரிக்கால இருந்து சொன்னார். கருணாநிதியை பின்பற்றி வர முடியும் எவனாவது ஒருத்தன் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இயக்குனரும் எழுத்தாளருமான மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. சி.வி. சண்முகம் மேலும் எடப்பாடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆகிறேன், திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். மீண்டும் அதிமுக பிளவுபட்டுள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க போனாரு, அதனால தான் நான் கட்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. அது நீங்கள் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். அது உள்ளால உங்களுக்கு எல்லாரும் கலந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் இது வேணும் வேண்டான்னு உங்கள் கருத்தை அங்கேயே நீங்கள் சொல்லலாம். அதான் முறை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, அவர் அங்கே போகிறேன்னு சொல்லி அந்த ஆலோசனை விஜய் கட்சிக்கு போகணுன்னு சொல்லி முடிவெடுத்து ஆலோசனை நடத்தினீங்களா இல்லையா? சி.வி. சண்முகம் இந்த வேலையை பார்த்தாரா இல்லையா? லீமா ரோஸா கூட இருந்து இந்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா? அப்போவே வேலையை போயிட்டார்ல. அப்போ இது ஒரு அஜெண்டா தானே. அப்போ அவருக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கிறது வரைக்கும் கூட இருந்தார். எடப்பாடி பழனிசாமி கை கொஞ்சம் கீழே இறங்கின உடனே டமால்னு அதை வெட்டி விட்டுட்டு இவர் விஜய் கூட போய் அங்கே அமைச்சர் ஆகலாங்கிறதுல உறுதியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் அதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. விஜய் சைட்லேயும் அதுக்கு தயாராக இருக்காங்க. இது சரியானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. திமுக கூட போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் விஜய் கூட மட்டும் எப்படி போவீங்க? உங்கள் கட்சி ஒரு கட்சின்னே மதிக்கலையே. மற்றும் சிலர் அப்படிலாம் அடையாளப்படுத்தினார் எலெக்ஷனில். திமுகவது தீய சக்தின்னு அடையாளப்படுத்திட்டு போயிட்டார். ஆனால் எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. அதிமுகங்கிற ஒரு பெரிய ஆலமரம், மிகப்பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சியை மதிக்கவே இல்லையா அவர். அப்புறம் நீங்கள் எப்படி யோக்கியனாக இருக்க முடியும், எப்படி பண்ண முடியும்? இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இது அனைத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய முதலமைச்சர் ஆயிட்டார். அந்த சசிகலா அவர்கள் கொடுத்த ஆதரவில் அவருக்கு கொடுத்த அதை போட்ட பிச்சையில ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். கரெக்டாக சொல்லுவோமே, அதே பொதிஞ்சு ஏன் சொல்கிறோம், வெளிப்படையே சொல்லுவோமே. அந்த அம்மா கொடுத்தாங்க, அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு அந்த அம்மா மேலே விசுவாசம் இல்லாமல் போயிட்டார். 4 வருஷம் முதலமைச்சரை நீடிக்கிறதுக்கு பன்னீர்செல்வத்துக்கு தயவு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அவரை கலத்தி விட்டுட்டார். அப்புறம் அதேமாதிரி டிடிவி தினகரன் தனிக்கட்சி ஆரம்பித்து போயிட்டார். அந்த அளவுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வரைக்கும் பிடிச்சி எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதை தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இவர் தெருவும் திண்ணையமாக தான் போவார் அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் அதை சொன்னேன், வேறு எதுக்கும் சொல்லலை. கட்சியினுடைய ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லோரும் போகிறாங்கன்னா அவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்ல, அரவணைக்கணும்ல. அந்த இடத்துல நீங்கள் அரவணைக்காமல் விட்டது முதல் தப்பு, பெரிய தப்பு. அதை மட்டும் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கட்சி கட்டுக்கோப்பாயிரும், பலமாயிரும், சக்தி வாய்ந்த கட்சியாக மாறிடும். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ கட்சியை உங்களை விட்டு போகுது. அதிமுக மறுபடியும் உடையுத. 17 பேர் நேற்றுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படின்னா 30 பேர் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அந்த இடம் அப்போ இவர் செய்ததுக்கு இப்போ பிறர்க்கின்றா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இப்போ அதிமுக சிதைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகுது. இவர் தெருவும் திண்ணையாமல் போகிறது மட்டும் இல்லை, இதுவும் போகுதுங்கிறது இது முதல் பாயிண்ட். அது ரெண்டாவது என்ன வேலை பார்த்தாருன்னா, அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவர், அவருக்கு அரசியல் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் பாஜகவினுடைய தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்கினால்தான் நான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னது எந்த வகையில் நியாயம்? எப்படி அது சரியாக இருக்கும்? அதுக்கெல்லாம் சேர்த்தா இப்போ அனுபவிக்கிறீங்க. சரி, முதல் சொல்லி அவரை நீக்கியாச்சு, பரவாயில்ல. அடுத்த ஸ்டெப்பு, அண்ணாமலை மாநில தலைவராக இல்லை இப்போ. ஆனால் அண்ணாமலையை நம்பி வந்தவங்க நிறைய ஓட்டு பாஜகவுக்கு இருக்குது. அது அதிமுகவுக்கு விழுந்தால் தான் அதிமுக வெற்றி பெறும். அப்போ நீங்கள் ஒருங்கிணைஞ்சு அவரையும் தோளில் கை போட்டு நீங்கள் அரவணைக்கணுமா வேண்டாமா? அதை செய்தீங்களா? செய்யலை. இந்த போன இந்த கிஷோர் கே சாமி, அப்புறம் காயத்ரி ரகுராம், இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்களை வச்சு கிஷோர் கே சாமிக்கு இன்னும் ஒருபடி மேலே நீங்கள் மாச சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் அண்ணாமலையை விடிய பேசுறதுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் திட்டிட்டு தானே இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வச்ச வேட்டு தானே. அதை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கல? அதை நீங்கள் செய்திருக்க கூடாதுல்ல. அண்ணாமலையை அரவணைச்சு போயிருக்கணும். அவரு கூட நல்லா தெரியுது, அவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. இதை அந்த ஆள் புரிஞ்சிக்கவே இல்லை.
இவர் ஏதோ எம்ஜிஆர் மறுபடியும் எம்ஜிஆருடைய உருவமாக தன்னை பாவிச்சுக்கிட்டு ஜெயலலிதாவினுடைய அவதாரங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் அது அவங்க தான். அது எப்படி வர முடியும்? இவர் ஒருவேளை இவருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடராக அதிமுகவில் விஸ்வரூபம் எடுத்தது மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு இது வந்திருந்தாருன்னா பரவாயில்ல. வரலையே, உங்களுக்கு அந்த இது இல்லாமல் போச்சுதில்ல. அப்போ நீங்கள் வந்து 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க, அதில் உங்கள் தனித்தன்மையை காட்டியிருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே 4 வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் நான்லாம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கத்திட்டு கிடந்தேன். அதை நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இந்த டாஸ்மார்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணவே பண்ணாதுங்க. கொரோனா முன்னிட்டு ஆஃப் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. மக்களும் 2-3 மாதம் அதுக்கு பழக்கப்பட்டாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து தொடங்க போகிறீங்க, எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க. அடுத்து நீங்கள் இந்த நேரத்தில் இது அதாவது அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். அந்த விவசாயிகள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி தள்ளுபடி பண்ணார். அப்போ நான் வந்து என்ன இதை சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய கருத்து அது. நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் இல்லை, சாமானியன் தான். ஆனால் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணி வீடியோ போடும்போது என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டாஸ்மார்க்கை மறுபடியும் திறக்காமல் பூரண மனு விலக்கை இப்படியே அமல்படுத்தி கொண்டு போனார். இனிமேல் எந்த காலத்தையும் திறக்க மாட்டேன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தாய்மார்களுடைய தாலியை காக்கக்கூடிய வகையில் நான் தொடர்ந்து வந்து மது விலக்கை அமல்படுத்தும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கூடன்னு சொல்லியிருந்தாருன்னா அநேகமாக அவர் 2021 முதலமைச்சராக மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த இதை கோடிட்டு காணிச்சார். நம்மளாவது சாதாரண ஆள், அவர் பெரிய ஆள். அவரே சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மதுபான கடைகளை டாஸ்மார்க்கை மறுபடி திறந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து முதலமைச்சருங்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்காதுங்கன்னு சொன்னார். அப்படியே நடந்துச்சு. நீங்கள் அந்த வேலையை நீங்கள் அன்னைக்கு செய்திருக்கணும். அந்த டாஸ்மார்க்கை மூடி இருக்கணும். மூணே தான். அதே மாதிரி இந்த டிஆர் பார்லேருந்து கனிமொழியிலேருந்து இவங்க நடத்துகிற சாராய ஆலைகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். மறுபடியும் நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் அப்புறம் நீங்கள் பிரதமர்கிட்ட பேசி எடுத்து அதுக்கு நிதியை என்ன மாதிரி சரி கட்டணும் அதை நீங்கள் செய்திருக்கலாம். ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதை நீங்கள் முதல்ல அங்கே விட்டாங்க. அதே மாதிரி கடைசியில் அண்ணாமலையை வந்து அரவணைக்கிறதுல கொண்டு போய் கோட்டை விட்டார். அண்ணாமலைக்காக வந்தவங்க ஓட்டை நீங்கள் சரியாக இது பண்ணலை. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய இடத்துலலாம் அதிமுக எங்கேயுமே வேலை செய்யலை. அதிமுக வந்து வேலை செய்யணும், எல்லாரும் சேர்ந்து தாங்க வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திலே பண்ணல. என்ன நினச்சாருன்னா, நாம் தனிப்பெரும்பான்மை வந்துடுவோம். திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்குது, அதனால் நம்ம தனியாக தான் வரப்போகிறோம், கூட்டணி கட்சியெல்லாம் தோற்று நாசமாக போட்டுங்கிறத முடிவு பண்ணிவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளும் மோசம். அதெல்லாம் அந்த ஒரு ஜி.கே. வாசன் அவருக்கு செய்த துரோகமெல்லாம் ஒரு அளவே கிடையாது. அவர் கொடுத்த ஒரு தொகுதி கூட வெற்றி பெறக்கூடிய தொகுதியே கிடையாது. அப்படி பிடிச்சு கொண்டு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் துரோகம் தானே. கூட்டணி கட்சிக்கும் துரோகம், அப்புறம் அவங்களுக்கு வேலையும் செய்யலை. எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் எந்த தொகுதியிலையும் வேலை செய்யலை. ஏதோ இந்த தமிழிசை, வானதி, எல்முருகன் இவங்களுக்கு மட்டும் வேலை செய்தால் பாஜகவுக்கு வேலை செய்ததாக அர்த்தம் ஆகிடுமா என்ன? போச்சுது. நீங்களும் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிட்டீங்க. நான் என்னுடைய வாசகப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி தெருவன் தென்னைமா தான் போவார்னு சொன்னேன். அந்த வாசகம் இப்போ வந்து அப்படியே பழிச்சிட்டு அப்படி தான் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இவர் இருக்காருங்கிறது தான். அதனால இது தவிர்க்க முடியாது. என்னமோ வந்து அதுவும் சிபி சண்முகம்லாம் ரொம்ப யோக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது. அது பாருங்கள், என்னமோ போட வேண்டியது. கட்சியை உடைக்கிறாங்க, அவ்வளோதான். அதிமுக மீண்டும் ஒரு முறை உடைக்கிறாங்க. அந்த பக்கமும் வலுவானதில் இந்த பக்கமும் வலுவான சக்திகள் இல்லை. இது வந்து அண்ணாமலை மறுபடியும் தமிழக பாஜகவுக்கு தலைவராக போடுற மாதிரி நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க. நம்மளும் எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடைமுறைக்கு ஆகுங்கிற மாதிரி தான் தெரியுது. அதை தான் வேறு வழி கிடையாது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த அதிமுக அழியுது பாருங்கள், அது வந்து பாஜகவினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அது உதவும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடியெல்லாம் தேசியவாதிகள் நிறைய இருக்காங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆரினுடைய தீவிர விசுவாசிகள்லாம் அண்ணாமலை மேலே ஒரு நல்ல பாசம் வச்சுருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க. அண்ணாமலைக்காக மறுபடியும் அவங்க எல்லாம் பாஜகவுக்கு வருவாங்க. அண்ணாமலையுடைய கரம் ஓங்கும் அப்படி தமிழகத்தில் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல முக்கிய தலைவர்களை சந்தித்து வருகிறார். அதில் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து இருக்கிறார். முக்கியமான சில கோப்புகள்லாம் கையெழுத்திட்டதாகவும் செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் முதல்வராக அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல். கடவுளின் பெயரால்னு சொல்லி பதவி ஏற்றுவிட்டு அடுத்து போனது கடவுளை மறுப்பவன் காட்டுமுராண்டின்னு கல்லில் எழுதி வச்சிருக்காருல, அந்த ஈவேரா சிலைக்கு தான் போய் மாலை போட்டார். அது எப்படி? செருப்பு போடாமல் போய் மாலை போட்டார். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டார்.
அப்போ ஊழல் இல்லாத ஒரு மாபெரும் தலைவனை எங்களுடைய கொள்கை தலைவனை வச்சிருக்கீங்களா காமராஜர், அவருக்கு சிலைக்கு போய் மாலை போட்டாரா இவரு? நீங்க சொல்லுங்க, மாலை போட்டாரா? நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அந்த சிலையே மாலை போடல, அந்த தலைவனை நீங்க ஏத்துக்கல. அவங்களெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு, நாடார் ஓட்டு வாங்குறதுக்கு வந்து காமராஜர், அப்புறம் வந்து முக்குலத்தோர் ஓட்டு வாங்குறதுக்கு வேலு நாச்சியார், அப்புறம் வந்து பட்டியலின சமுதாய மக்கள் ஓட்டு வாங்குறதுக்காக அம்பேத்கருடைய ஃபோட்டோ, அப்புறம் வந்து வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு வாங்குறதுக்காக வந்து கடலூர் அஞ்சலி அம்மாள், இப்படித்தானே வச்சு ஊரை ஏமாத்திருக்காரு இவர். அப்படித்தானே இதை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அயோக்கியத்தனங்க, கடந்தெடுத்த அயோக்கியதை. ஏன்னா இவரே வந்து திமுக தானே, திமுக ரத்தம் உடம்புல ஓடுறது திமுக ரத்தம், திமுகவினுடைய பயங்கரமான பற்றாளர். அந்த குடும்பமே திமுக குடும்பம். கருணாநிதியை பின்பற்றி வர முடியும் எவனாவது ஒருத்தன் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? விஜயும் அதே கேட்டகரியில் தான். அதனால அதனுடைய அந்த பச்சோந்தியினுடைய உருவத்தை காணிச்சிட்டு நெத்தியில் ஒரு பொட்டும் வச்சுட்டு கையில் ஒரு கயரையும் கட்டிட்டு இந்துக்களுக்கு வந்து முளவரைக்கிற மாதிரி இருக்குது. இந்துக்களை ஏமாத்துற, ஓட்டு போட்ட இந்துக்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது. இதே நிலைமையில் நீடிச்சார்னா கட்டாயம் வந்து தவறான நிலைமையில தான் இவருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஏதோ எம்ஜிஆர் மாதிரி நீ தன்னை இவரும் அப்படி தான் நினச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது. செயல்பாட்டில் தான் சார் வரணும். இவர் வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சராக செயல்பாட்டின் மூலமாக இவர் வரணும். இன்றைக்கு சட்டசபையில் பன்னி அரசுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஆள் மிகப்பெரிய அயோக்கியம். கிறிஸ்தவர், திண்டிவனம் தனி தொகுதி அங்கேருந்து வெற்றி பெற்று வந்திருக்கார். இந்து ஆதி திராவிடர்னு 420 வேலை பார்த்து, ஃபோர்ஜரி வேலை பார்த்து இந்த ஆள் வந்து சட்டசபையில் எம்எல்ஏயாக நேற்றுக்கு பதவி ஏற்றிருக்கார். அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? சிறுபான்மை விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மையினருக்கு ஆன கட்சின்னு சொல்கிறார். சட்டசபையில் பேசுகிறார். இன்னைக்கு பேசியிருக்கார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சிறுபான்மையருக்காக பாடுபடக்கூடிய கட்சி சிறுபான்மையர் கட்சின்னு சொல்கிறார். இந்த ஆட்சி சிறுபான்மையருக்காக நடக்க, முதலமைச்சரே சிறுபான்மை தானேங்கய்யா. ஜோசப் விஜய் அவர்களே கிறிஸ்தவர் தானே, சிறுபான்மையினர் தானே. அப்புறம் என்ன சிறுபான்மை? ஒரு முதலமைச்சரையே கொடுத்தாச்சு. 85% இந்துக்காரன் வந்து ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவன் நினச்சி ஓட்டு போடல. இந்த ஆள் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவார்னு நினச்சி ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் இவர் நான் ஒரு கிறிஸ்தவங்கிறத அப்படி அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிகிட்டே வரார். ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தமாக சொல்லி எல்லாம் பண்ணுற பத்திரிகை தான் விஜய்னு எழுதுகிறாங்களே ஒழிய, மற்றபடி அவர் சொல்கிறது, அவருடைய பேரை பதிவு பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் ஜோசப் விஜய்னு தான் பதிவு பண்ணிட்டு வாரார். சிறுபான்மையினர் தானே அவரே, ஒரு சிறுபான்மையினர். அதான் கிறிஸ்தவருடைய ஆட்சி. கிறிஸ்தவர் முதல் முறையாக தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. வெள்ளைக்காரன் காலத்தில் கூட, அந்த கொள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் அந்த கிறிஸ்தவங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து முதலமைச்சராக வர முடியல, வரலை. ஆனால் இப்போ வந்து வந்திருக்கு. அதுக்கு நம்ம இந்துக்காரன் தான் துணை போயிருக்கோம். இந்துக்காரன் தான் ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்கோம். அவரே கிறிஸ்தவர், அவருக்கு பின்புலமாக இருக்கிறது எல்லாம் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல். இந்த வன்னியரசுங்கிற கிறிஸ்தவன் இவர் வந்து சட்டசபையில் முழங்குறாரு, கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி நடத்தணும், அதாவது சிறுபான்மையினருக்காக ஆட்சி நடத்தணும், விடுதலை சிறுத்தைகள் சிறுபான்மையினருக்காகத்தான் பாடுபடுதுங்கிறார். என்ன செய்ய போகிறீங்க? விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய இந்து சொந்தங்களை யோசிக்கணும். இதை அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தான் இந்த ஆளு எம்எல்ஏ ஆயிருக்கார். அந்த திண்டிவனம் தொகுதியில் ஒரு இந்துக்காரன் தான் விட வேண்டியது இருந்திருக்கும். கரெக்டாக சட்டப்படி செய்தால், அம்பேத்கர் எழுதின சட்டப்படி போயிருந்தா நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு இந்துக்காரன் நிப்பாட்டி வெற்றி பெற வச்சிருக்கணும். ஆனால் அதை செய்யலை. விடுதலை சிறுத்தைகளே இந்துக்களுக்கு விரோதமான கட்சி தானே. அதை குறிப்பாக பட்டியலின பறையர் சமுதாயத்தில் உள்ள இந்துக்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு உள்ள கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். அவங்கள கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லீம்களாகவும் மதம் மாற்றுறதுக்காக ஒரு கட்சி தான் அது. இதைத்தான் இவர் தொடர்ந்து செய்யணும். திரு ஜோசப் விஜய் அவர்களும் அவரை சொன்னாலும் சொல்லட்டாலும் அதான் செய்ய போகிறாரு. போக போக தெரிய போகிறது எல்லாத்துக்கும். அதை செய்யணும் அப்படிங்கிறத வன்னி அரசுங்கிற கிறிஸ்தவர், அதை இன்னும் சொன்ன போகிற அவர் எஸ்சியே கிடையாது. எஸ்சி எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்தவரை மதம் மாற்றினாலே பிசி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி பட்டியல் இனத்திலே அது வரமாட்டார். ஆனால் ஏமாற்றி இந்து ஆதி திராவிடர்னு 420 வேலை பார்த்து சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் இப்போ அந்த சட்டசபையில் இதைத்தான் நம்ம படத்துலையும் சொல்லியிருக்கோம், உரிச்சு காணிச்சிருக்கோம், வெளிப்படையாக போட்டு உடச்சிருக்கோம். இந்துடா திரைப்படத்தில் கட்டாயம் நீங்கள் லிங்கில் அந்த இது கொடுப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்பாரு. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அந்த படத்தை இது வரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள், பார்க்கணும். இந்த மாதிரிப்பட்ட எத்தோழிகள்லாம் வருங்காலத்திலே அது ஒழியணும். இது என்னென்னா, இதை எதிர்த்து இவர் மறுதாக்கல் பண்ண உடனே இவர் இதை மாதிரி இன்னும் நிறைய பேர், செல்வ பெருந்தகை அதே மாதிரி கேட்டகரி தான், இவங்களெல்லாம் எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கூட அதில் வழக்கு போட்டிருந்தார். இந்து முன்னணி சார்பிலையும் வழக்கு போட்டு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த வழக்கை நீதிபதிகள் எடுத்து பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இதெல்லாம் அவசர வழக்காக எடுத்து தேர்தலுக்கு முன்னாடியே இதை விசாரித்து இவங்களுக்கு பதவி அதை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் இதை செய்யலை.
செய்யாமல் விட்ட கோர்ட் இந்த இடத்துல தவறு செய்துட்டு நீதிபதிகளெல்லாம் தவறு செய்திருக்காங்க. அது இந்த மாதிரி இடத்துல சீரியஸாக எடுத்து அந்த அவங்களெலாம் அந்த இடத்துல வெட்டி விட்டுருக்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருந்திருக்கும். அது செய்யலை. ஜோசப் விஜயன் அதை நோக்கி தான் போகிறாரு. இவர் முழுக்க முழுக்க அந்த திமுகவினுடைய இதை தான் போகிறாரு. ஒன்றிய அரசுங்கிறதுல உறுதியாக இருக்கார். இவர் ஒன்றும் டாஸ்மார்க்கை மூட போகிறதில்ல. இன்றைக்கி மூடி இருக்கதா சொல்லக்கூடிய 717 கடைகள் கூட கோயில் பக்கத்தில் இருக்க, அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, ஸ்கூல் பக்கத்தில், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டு, பஸ் டெப்போ அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய, பஸ் நிறுத்தம் கிடையாது, பஸ் டெப்போ பக்கத்தில், அதாவது பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 500 மீட்டருக்கு உள்ளால இருக்கக்கூடிய கடைகளை நாங்கள் வந்து கண்டறிஞ்சு அதை நாங்கள் நீக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரே ஒழிய மது, அதாவது மது விலக்குக்காக அதனுடைய முதல் படியாக நாங்கள் இவ்வளோ ஒதுக்கி அழிச்சிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணிட்டோம், படிப்படியாக மிச்சத்தையும் க்ளோஸ் பண்ணி எந்த இடத்துலையும் அந்த செய்தி குறிப்பில் அவர் குறிப்பிடவே இல்லை. அதனால் அவங்க வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ இடத்த க்ளோஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ கடைகளை நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு இப்போ சொல்லியாச்சு. எனவே வந்து நமக்கு தெரியாமலே அங்கங்கே மற்ற இடத்துல கடையை திறந்துட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள எந்த மதுபான ஆலையும் திமுககாரன் நடத்துகிற ஒரு மதுபான ஆலையை கூட இவங்க க்ளோஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அது அப்படியே தான் இயங்க போகுது. மதுபான கடைகளும் அப்படியே தான் இயங்க போகுது. அந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படியே தான் நடக்க போகுது. மக்களை ஏமாத்துறதுக்கு அங்கே இங்கே நாங்கள் வந்து மகளிருக்காக சிறப்பு காவல் படை அதெல்லாம் தேவையில்லை என்கிட்ட கேட்டால். ஏற்கனவே மகளிர் காவல் நிலையம்னு தனியாகவே இருக்குது. அந்த அம்மா ஜெயலலிதாவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் அதில் உள்ள குறைபாடுகளை சரி பண்ணாலே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மது போதை ரெண்டே நிப்பாட்டினீங்கன்னா தவறே நடக்காது. குற்றம் செயல்கள் வந்து குறைக்கணும்னா மதுவையும் போதை பொருளையும் இல்லாமல் ஆக்கணும். அந்த நாடகம் நடத்தினா பிரயோஜனப்படாது. சென்னையில் நீங்கள் பாருங்கள், அகழின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே தடை வச்சிருக்கு, ஹைகோர்ட்டே தடை போட்டிருக்கு. ஆனால் நாடகம் தான் நடத்தினார் ஸ்டாலின். இவரும் இப்போ என்ன மாற்ற போகிறாரா? பண்ணவே மாட்டாங்க. அதேமாதிரி திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபத்தை ஏற்றணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. விஜய் அதை அமுல்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நடைமுறைக்கே வராது. ஆனால் கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு போட்ட பிறகு அங்கே அதை மீறிட்டாங்க. நீ தீபத்தை ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுன்னு சொன்ன இடத்துல அதை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பம்படியாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க. கூம்பு வடிவ ஒலிபெருக்க மசூதிகளில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் கோர்ட்டு தான் உத்தரவு போட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்க இல்லாத மசூதிகளே கிடையாது. அதை ஏதாவது விஜய் வந்து எடுக்க போகிறான்னு நினைக்கிறீங்களா? கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, அதனால் எடுத்துருவோன்னு சொல்ல போகிறாரா? நடக்கவே நடக்காது. சென்னையில் வாங்க, போரூருக்கு வாங்க, போரூர் சிக்னல்லேருந்து வடபழனிக்கு வாங்க, இடது பக்கத்தில் ஒரு மசூதி வந்து அந்த மெட்ரோ ரயிலுக்கு உள்ளால் நீட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இவங்க வந்து முறையாக சரி பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இவர் ஆட்சியும் அப்படியே திமுக ஆட்சி அப்படியே தான் நடக்க போகுது. போக போக இன்னும் நிறைய கூத்துக்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக தான் இருக்குமே ஒழிய, கண்டிப்பாக இவங்க திமுகவுக்கு மாற்றாக திமுகவிலேருந்து வெளியே வந்து நவோதய பள்ளிகளெல்லாம் கொண்டு வந்து மும்மொழி புதிய கல்வி திட்டத்தை நிறைவேற்றி இதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. நடைமுறைக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி கோயிலில் கொள்ளையடித்த நகைகள் எல்லாம் உரிக்கிறாங்கல்ல சேகர் பாபு தலைமையில், அதுக்கெல்லாம் எந்த விசாரணை இருக்காது. திமுக அமைச்சர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் இருக்காது. இவர் செந்தில் பாலாஜியை கூட காப்பாற்றுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை நடத்ததை சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஹைகோர்ட்டில் நடத்த சொல்லிச்சு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க கடந்த திமுக அரசாங்கம். சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த இதில் வந்து குறுக்க நிற்கக்கூடாது, நீங்கள் வாபஸ் வாங்கணும், மேல்முறையீடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து சொன்னார். ஆனால் இவங்க அதை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் உடல ஒன்றும் பண்ணல. ஆனால் ஒரு நல்ல காரியம் என்ன விட சுப்ரீம் கோர்ட்டில் அதை வந்து தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. அந்த தமிழக அரசினுடைய மனுவை, ஏற்கனவே போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணி விட்டுட்டாங்க. மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு மறுபடியும் அப்பீலோ இல்லைன்னா இது மாதிரியான விஷயங்களில் வந்து திருடர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் தவறு செய்த அமைச்சர்களுக்கும் துணை போகாமல் விஜய் இருக்கணும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அவர் துணை தான் போவார். ஏன்னா அவரே திமுக காரன் தானே. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். வேற புதுசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.